என்ன போட்டிருக்கு? தமிழ் வாழ்க. மவுண்ட் ரோட்ல போய் பாருங்க, தமிழ் வேடே இருக்கு. மூடே மாறுதுங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம். என் கேமராமேன் நான் என்ன சொல்ல, என் தலை வெட்டி, கழுத்து வெட்டி, இது வெட்டி, வெறும் எல்லாமே வெட்டி 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 ஏற்கனவே வீடியோ பாதி வெட்டி தான் போடுவோம். பண்றோம் ஆடியோ பிக்கப் ஆகுதுன்னா தெரியல. ஹாய், இன்னைக்கு சண்டே திடீர்னு vlog பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதான் என்ன பண்ண ஐடியா இல்லை, ஆனால் நம்ம சென்னையை சுற்றி பார்க்கலான்னு ஒரு பிளானுக்கு வந்திருக்கேன். இதுக்குள்ள பிளான் ட்ராப் ஆகவும் செய்யலாம், போகவும் செய்யலாம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். பாய். அதாவது பார்த்தீங்கன்னா காலைல வந்தது 10 மணி, வந்தோடனே தலைவலின்னு சொல்லி டீ கடைக்கு போயாச்சு. பசிக்குதுன்னு இட்லியும் சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து எங்கே போக போகிறோம்னா தெரியல. அடுத்து டீ கடை தான் போறோம். இன்னைக்கு வந்து இந்த பராசக்தி வேர்ல்டுன்னு ஒரு இடம் இருக்கு, நம்ம கோடம்பக்கத்துல லான்ச் இருக்கு. பிரபாகர் வச்சிருப்பாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நம்ம பராசக்தி படத்துல ப்ரொமோஷன் வந்து நம்ம கோடம்பக்கம் வள்ளுவர் கோட்டத்துல போட்டிருக்காங்க. அங்கதான் போறதா பிளான். வாங்க நம்ம அங்க போய் பார்க்கலாம். ஹாய் गाइस, நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதால இருந்து ஒரு பாட்டு பாட போறான். பாடுறான். தலப்புறா அலப்புறா பாடுடா, தலப்புறா அலப்புறா கேளுடா. தேங்க் யூ. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். இது வரைக்கும் இந்த வள்ளுவர் கோட்டத்துக்குள்ள வந்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு vlog வீடியோட வந்திருக்கேன். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. யாருமே இல்லை, காலியாக இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஜனநாயகத்துக்கு போயிட்டாங்க போல. ஸ்பீக்கர் தலைவர் பயங்கரமாக கொடுத்துருக்காரு நம்ம தளபதி. அதனால எல்லாம் பராசக்தியை மறந்துட்டாங்க போல. நாங்கள் மறக்க விட்டுருவோமா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. அனுமதி இலவசமாங்க. எங்க இது ஃப்ரீயாங்க? நான் கூட டோக்கன் போடுவாங்கன்னு நினைச்சேன். சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதான் நேஷனல் ரைவேஸோட ஆஃபீஸு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு மினி ரிசப்ஷன் நினைக்கிறேன். வாவ், செம்ம லைவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இடமே. மூக்கு கிட்ட வரீங்க, இவ்வளோ பெருசாக தெரியும் மூக்கு. நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி டோட்டலா மூடே மாறுதுங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம். டோட்டலா ஒரு மாதிரி பாஸ்டுக்கு போன மாதிரியே ஃபீல் கிடைக்குது. இன்றைய தொட்டு சரி, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணலான்னு இருக்கேன். நான் பராசக்தி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் சுதாகர் ஆஃபீஸ் போனேன். அப்போ மேடமையும் பார்த்தேன். அப்போ ஷூட் டேட்லாம் சொல்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல, ஹீரோவே மாற்றிட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ போகிறது வந்து திலகர் திடல் மார்க்கெட் செட்டப். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் எத்தனை பேர் இந்த மாதிரி கேன்லாம் பார்த்துருக்கீங்க? இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது, சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அதாவது இதெல்லாம் அழிஞ்சிட்டு வர காலகட்டத்தில் நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம். பிகாஸ் 90s கிட்ஸ். பயங்கரமான பழைய விண்டேஜ் கார் இறக்கியிருக்காங்க. இது மாடல் பேர் என்னன்னு எனக்கு தெரில, நீங்களே வந்து பாருங்கள். கிட்ட வாங்க. அதாவது கேமராமேன் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுப்பாங்க. எங்கள் கேமராமேன் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணி தான் எடுப்பார். இதுதான் இந்த காரை யார் வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? கட் பண்ணாதீங்க. பாத்தீங்களா கிரியேட்டிவிட்டி? இது வந்து மெயில் சர்வீஸ். இப்போ எல்லாரும் மெயில், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா இதுன்னு எல்லாத்துலேயும் அவங்க மெசேஜ் ஷேர் பண்ணிருக்காங்க. பட் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தபால் டப்பா வர புரியலடா, மாட்டிக்கிடுச்சுடா. தபால் டப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை வச்சு ஏகப்பட்ட காமெடி நம்ம லெஜெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன லெட்டர் கொடுக்குறேன். நான் ஒரு கடமை வீரன், எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். அதை கேட்க நீயா? உள்ள இன்னும் நிறைய இருக்கு, அப்படியே பாருங்க. நேஷனல் ரேடியோ. ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல வந்து பேசுறோம்மா.
இந்த நேஷ்னல் ரேடியோவில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய விஷயம் வந்து செக்யூராக இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர் அதை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோட் வச்சு இன்னொருத்தவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதில் தான் அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது ஒரு ஆர்மி பேஸ்டாக சொல்கிறேன். இது நேஷ்னல் ரேடியோ. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன போட்டிருக்கு? தமிழ் வாழ்க. மவுண்ட் ரோட்ல போய் பாருங்க, தமிழ் வேடே இருக்காது. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தமிழ் வாழ்க. ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. எங்க பார்த்தாலும் போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ஏன் இந்த ஒரு கேமரா தவிர நான் ஏகப்பட்ட கேமரால கவர் ஆயிருப்பேன். என்ன பண்றது, யாரா அவன் ராக்கு மாதிரி சுத்திட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ குட்டி பசங்களாம் இந்த ரோலிங் சேர் மாதிரி கொடுக்குறாங்க. நாங்களாம் இதை வச்சுதான். இது டிரைவ் பண்றது எவ்வளவு ரிஸ்கா இருக்கும் தெரியுமா? ஓவரா ரிஸ்க் எடுத்துருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இவனை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட்டர் பாஸ் லைட்டே தான் வேணுமா? அவர்கிட்ட போறப்போ சும்மா லைட்டு ஃபிளிக் ஆகுது பாத்தீங்களா? யாரா நீ? பராசக்தி ஹீரோடா. சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல அந்த மாதிரி. ஓகே, நான் இந்த இடம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் பழைய தியேட்டர். அது டூரிங் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. அதோட அவுட்லெட் இப்படிதான் இருக்கும் பாருங்க. இவன் என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்கேன்? இந்த கோவில் எல்லாம் திடீர்னு யாராவது ஒருத்தர் ஒரு பொந்தை எட்டி பட்டுறாங்கன்னா ஐயோ அங்க பாருங்க எல்லாம் சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. அதே மாதிரியே இருக்கு. சோடா கம்பெனியோட லைட்டு கம்மியா இருக்கு. எல்லாமே பண்ணிடுறாங்க. இது எப்படி சார்ஜா இல்ல ஃப்ரீயா? கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. சார் வீடியோ எடுக்கிறீங்க. பொத்தி வளர்த்த புள்ள மேகன், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. உங்க பேரு ப்ரோ? சந்தோஷ். உன் பேர் என்னடா? தோத்தாதிரி சார். உன் பேர் என்ன? ரஜினி முருகன் சார். ரிதேஷ். கோலி சோடா பாய்ஸ் இங்க இருக்காங்க. என்ன இருக்கு? பன்னீர் ஆரஞ்சு லெமன் கொடுங்க. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்க. கடை ஓப்பனிங் டைமிங் கூட இல்லாம தம்பிங்க நம்மள பார்த்துன்னு கொடுத்துறாங்க. அன்புங்க, அன்பு. ஃபர்ஸ்ட் இந்த சோடா அடிப்போம். கோலி சோடா ரொம்ப வருஷம் ஆச்சு. இதை குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குங்க. இந்த இது இருக்குன்னு என் கேமராமேன் நான் என்ன சொல்ல, என் தலை வெட்டி கழுத்து வெட்டி இது வெட்டி வெறும் எல்லாமே வெட்டி ஏற்கனவே வீடியோ பாதி வெட்டி தான் போடுவோம். இதுல இவரே வெட்டிடுறாரு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பாருங்க, இந்த கோலி சோடா குடிக்கிறதுக்கு ஒரு கலர் இருக்கு. இப்படி வச்சு இப்படி குடிச்சிங்கன்னா வராது, கோலி லாக் ஆயிரும். இது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கட்டு இருக்கும். இதை வந்து நம்ம சின்ன கீழே வச்சு குடிச்சா கோலி உள்ள போயிடும். வந்துச்சா? ஐயோ சமகாட்டா இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்பு. பாக்குறது வந்து ஷேக் புக்கு பேசும். ஷேக் வர பாக்குறப்ப கண்ணாடி போட்டு தானே இருக்கணும். Patria o muerte.